கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாகவே பாஸ்டர் சொன்ன மாதிரி, பாஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் அன்றைக்கி ஊழியம் செய்கிறதுக்கு பயங்கர ஒரு அந்த ஆர்வமான ஒரு காலம். 1978 கர்த்தர் என்னை ரட்சித்தார். 2 காலும் வராத நிலையில் என்னை 2 பேர் சேர்ந்தால் தூக்கிட்டு போவாங்க. எந்த ஒரு பாத்ரூம் போகணும், குளிக்க போகணும், எங்கே போகணுன்னாலும் 2 பேர்த்துடைய உதவி எனக்கு தேவையாக இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம இப்படி கால் வராத நிலையில் வலியோட ஏன் வாழணும், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு நேரம் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தோலிக்க குடும்ப மார்க்கத்தில் நாங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரை பற்றி சரியாக தெரியாது. அந்த 53 மணி ஜெபம், மற்றபடி ஜெப குறிப்பிடம் இதெல்லாம் நல்லா சொல்லுவோம். சாமியாருக்கு சீச பிள்ளையாக இருந்து வேலைகளை செஞ்சோம். அதுதான் உண்மையான வழி மார்க்கம் அப்படிங்கிறத 100க்கு 100 நம்பியிருந்தோம். ஆனால் கால் வலி இந்த மாதிரி வந்து எனக்கு கால் வராமல் ஆனப்போ எல்லா டாக்டர்களாலும் எல்லா வைத்தியர்களாலும் கைவிடப்பட்ட நிலை வந்தபோது எனக்கு வாழ்க்கை வெறுத்து எப்போ நான் சாகணும் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் எனக்கு இருந்து கொண்டிருக்கும்போது தான் ஒரு மனிதர் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு அவர் 7 நாள் உபவாசம் இருக்கிறார். அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார்னால எனக்கு தெரியாது. அவருக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காமிச்சார், இப்படி ஒரு தம்பி தற்கொலை செய்கிறதுக்காக இருக்கிறாரு, அவர் இப்படி கால் வராமல் இருக்கிறாரு, அவரை வீட்டை நீ தேடி போய் நீ என்னுடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் அவரோடு கூட பேசினார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. கரெக்டாக உபவாசம் முடிஞ்சு அவர் குன்னூர்லேருந்து எங்களுடைய வீட்டை தேடி கோயம்புத்தூரில் இருக்கிற அங்கே சுங்கத்திற்கு என்னை தேடி வந்தார். வந்தபோது அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஒன்றுமே உள்ளுக்குள்ளேயே போகலை. கடைசி அவர் கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சுவிசேஷத்தை சொன்ன பிற்பாடு எனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, எருமோ ஜெபம் பண்ணிட்டு போகட்டும், அவர் போன பின்னாடியாவது ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது என்னுடைய மைண்டு பூரா, என்னுடைய நினைவுகள் பூரா இந்த பூமியில் நம்ம இனி இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மாத்திரமே இருந்துச்சு. அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த ஜெப வேளையில் தேவனுடைய தொடுதல் உண்டாச்சு. எங்கிட்ட இருந்த அந்த தற்கொலை எண்ணம் என்னை விட்டு வெளியே போனது. ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. அவர் எப்போ ஜெபம் முடிப்பார், ஜெபம் முடித்த உடனே அவரை பார்த்து சொன்னேன், மறுபடியும் நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ ஜெபம் பண்ணுவீங்கன்னு அவர் ஆவலோடு கேட்டேன். ஆனால் கால் இன்னும் சுகமாகலை. கால் சப்பானியாக தான், நடக்க முடியாமல் தான் இருந்தேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த சமாதானத்தோடு கூட கர்த்தரை சேவிக்க ஆரம்பித்தேன். அவர்கள் போகிற திருச்சபைக்கு என்னையும் கூட்டி கொண்டு போனார்கள். அங்கே கொண்டு போய் என்னை கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் வைத்து ஜெபித்தார்கள். வெறும் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க, பூசுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற சகோதரர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, சகோதரிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே உபவாசம் இருந்து அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். உபவாசனை என்னன்னு தெரியாது. அப்போ அவங்க கேட்பாங்க, நீ ஒரு நேரம் உபவாசம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் உபவாசனை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்கள், நான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும், அவ்வளோதான். காலையில் ஒரு வரக்காப்பி கொடுத்தாங்க, மதியானம் ஒரு வரக்காப்பி கொடுத்தாங்க, அப்போ சாயங்காலம் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. நான் படுத்த படிக்கலையே தான் இருக்கிறேன். எனக்கு எல்லாம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்திருந்தவர்கள் சிலர் எனக்கு கொஞ்சம் நான் சுகமாகி நல்லான பண்ணி தான் விசாரித்தப்போ தான் தெரியும். 7 நாட்கள், 21 நாட்கள், 40 நாட்கள் இப்படி எல்லாம் உபவாசம் இருந்து அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பழக்கம் அந்த சர்ச்சில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த 11ஆவது நாள் அப்படி எல்லாரும் நான் படுத்திருக்கேன். எல்லாம் ஜெபம் முடிச்சு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. சரி, நான் அப்படி தம்பி தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் தனியாக படுத்திருக்கும்போது ஒரு சத்தம் உண்டானது, மகனே எழுந்துரு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ நான் அந்த சத்தத்தை பார்த்து நான் மறுபடியும் திரும்ப என் இருதயத்தில் பேசிக்கிறேன், எனக்கு தான் நடக்க முடியாது, நான் எப்படி எழுந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசும்போது மறுபடியும் அந்த சத்தம் மறுபடியும் என்னோடு கூட பேசினது, நீ எழுந்து நட அப்படின்னு. அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், இந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சி மெதுவாக எந்திரிச்சு நின்று பார்த்த ஆரம்பித்தேன். எந்திரிச்சு நின்றுட்டு என் கால்களை மெதுவாக ஊனி பார்த்தேன். காலில் வலி இல்லை, கால்கள் மடங்கின கால்களெல்லாம் விரிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்டெப்பு வைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒவ்வொரு அடியாக எடுத்து பார்த்தேன். அந்த வலி கொஞ்சம் கூட இல்லை. அந்த காலில் இருந்த எல்லா பலவீனங்களும் மாறிடுச்சு. ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார்.
சர்ச்சுக்கு வெளியில் ஓடி வந்தேன். அங்கே உபவாசம் இருந்து கொண்டிருந்த சகோதரர்கள் என்னை தூக்கி அவங்களோட தோள் மேலே வச்சுட்டு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா 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 என்று சொல்லி அவங்க ஒரு பெரிய சந்தோஷ ஆர்ப்பாட்டம் உண்டாக்குனாங்க. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளாக நடந்து ஆண்டவருக்காக வாழுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த டைம்ல தான் 87வது வருஷம் என்று நினைக்கிறேன். 100 நாள் கண்டினியூவா சாயங்காலம் கூட்டம் காந்திபுரத்தில் வச்சுருக்காங்க பாஸ்டர் ஐயா. உடனே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம். என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் அப்போ தான் இந்து மார்க்கத்திலேருந்து அவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவரையும் கூட்டிகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி விடாமல் அங்கே கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவோம். அவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு விதமான செய்தி எங்கள் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் அதுக்கப்புறம் கேட்ட மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி வரும்போது கூட அந்த சர்டிஃபிகேட்டை நான் கொண்டுட்டு வரணும், சாட்சியாக காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவசரத்தில் என்னால் முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் இன்னொரு இடத்துல நான் ரொம்ப தூரமாக போயிட்டு மறுபடியும் வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அங்கே வரும்போது டிராஃபிக்கும் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஆகவே லேட்டானதுக்கு மன்னித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி அப்படியே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், பேசும் கர்த்தாவே நான் கேட்கிறேன். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், பேசும் கர்த்தாவே நான் கேட்கிறேன். சின்ன சாமுவேலோடு அன்று பேசினீர், சின்ன சாமுவேலோடு அன்று பேசினீர். சிறியவனாம் என்னோடு இன்று பேசுமே, சிறியவனாம் என்னோடு இன்று பேசுமே. சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், பேசும் கர்த்தாவே நான் கேட்கிறேன். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், பேசும் கர்த்தாவே நான் கேட்கிறேன். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு ஆண்டவரே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஆண்டவரை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னையும் அன்போடு கூட அழைத்த கனம் புரிந்தன அருமையான ஊழியக்காரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, சபை மக்களுக்காக, அருமையான பாஸ்டர் ஜெரால்ட் அவர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த திருச்சபை நாளுக்கு நாள் ஆண்டவரே பெருகட்டும் ஆண்டவரே, வளரட்டும் ஆண்டவரே. ஆயிரமான ஆத்துமாக்களினால கர்த்தர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அருமையான ஜெரால்ட் பாஸ்டருக்கும் நன்றி கூறுகிறேன். ஆகவே நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நம்மை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்கிறார். ஒரு மனிதனுக்காக கர்த்தர் சில வேளையில் காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஒரு எசேக்கியேலுக்காக 10 பாகையை பின்னிட்டு திரும்ப செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நமக்காக என்று சில வேளையில் காரியங்களை செய்வார். ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு அதுக்கடுத்து செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள், எல்லா ஜாதியாரும் அதற்குள் ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும்
ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகி இந்த பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லா ஜாதிகளும் இதற்குள்ளே ஓடி வருவார்கள், எல்லா கோத்திரங்களும் ஓடி வரும், எல்லா பாஷைக்காரர்களும் வருவார்கள். அல்லேலூயா. படித்தவங்க படிக்காதவங்க, ஏழைங்க பணக்காரங்க, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, வேற்றுமை இல்லாமல் கர்த்தர் சபைகளை நிறைக்கிற ஒரு காலம் இந்த கடைசி காலம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப காரியங்கள் நடக்க போகுது, இப்படி எல்லாம் நம்ம காதில் விழுந்துட்டுருக்கோம். ஆனால் கர்த்தர் செய்கிறது ஒன்றுமே தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைவர், அதுக்கு ஆண்டவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆகவே எங்கே பார்த்தாலும் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு காலமாக இந்த காலம் காணப்படுகிறது. அதிலும் ஸ்பெஷலாக நான் இப்போ அதிகமாக கேள்விப்படுவது பார்ப்பதெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக எழுப்பி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா? போன வருஷம் எங்கள் சர்ச்சில் எப்போவும் அக்டோபர் 27 ஸ்டார்ட் பண்ணோம்னா டிசம்பர் 1 வீக் வரைக்கும் 40 days ஃபாஸ்டிங் இருப்போம். எப்பவுமே இல்லாத விதத்தில் எங்கள் திருச்சபையில் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையிலேருந்து காலேஜ் படிக்கிறவங்க வரைக்கும் கடைசி 10 நாட்கள் நான் சொன்னேன், ஒரு நேரம் சாப்பிட்டுங்கப்பா, பாக்கி வேண்டாம்னு. இல்லைங்க பாஸ்டர், நாங்கள் இந்த தடவை ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம், 10 நாள் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அல்லேலூயா. எனக்கே ரொம்ப பயம் ஒரு பக்கம் இருந்தது, ஆனால் ஒரு பக்கம் அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 10 நாட்களும் அவர்கள் ஜெபித்தார்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். இப்போல்லாம் பாஸ்டருக்கு வாங்க வாங்க நாங்கள் கூப்பிடுறோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வரப்போகுது இந்த வருஷத்துக்குள்ளேயே. நான் நினைக்கிறேன் இங்கே நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க போகலாம் குடும்பமாக போகலான்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இந்த லேட் பண்ணுறதெல்லாம், அது யாராவது கொஞ்சம் லேட் பண்ணாலும் சீக்கிரம் புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வருகிற அளவிற்கு ஒரு பெரிய ஆலய வாஞ்சையினால கர்த்தர் இந்த ஆண்டில் நிறைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லலாமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் தம்முடைய வார்த்தையை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை வெறுமையாய் திரும்ப விடமாட்டார். அவர் சொன்னது சொன்னபடியே நடக்கும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? அவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறுகிற காலம் தூரத்தில் அல்ல, இந்த 2026ஆம் ஆண்டில் அது நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறவங்க சத்தமா நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஏசாயா 11:9 சொல்லுகிறது, வாசிங்க. ஏசாயா 11:9. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சூலூர்லேருந்து எவ்வளோ தூரம் கிழக்கில் இருக்குதோ, மேற்கில் இருக்கோ, வடக்கில் இருக்கோ, தெற்கில் இருக்கோ, இதை மையமாக வைத்து முழு ஜாதி மக்களை மத்தியிலும் கர்த்தர் வசனத்தின் வல்லமையினால் நிரப்ப போகிறார். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆகவே கர்த்தர் ஆதி நாட்களில் ரட்சிக்கப்பட்டவங்க 3000 பேர், அதுக்கப்புறம் 5000 பேர், அதுக்கப்புறம் திரளான ஜனங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபைகள் பெருகினது, அதுக்கப்புறம் சீஷர்கள் பெருகினார்கள். பெருக்கம் 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 பெருக்கம். என்ன பெருக்கம்? இயேசுவை தேடுகிற கூட்டம், இயேசுவின் வழியிலே நடக்கிற கூட்டம், அவருக்காய் வாழுகிற கூட்டம், பரலோகத்துக்கு போகிற கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை கட்சிக்காரங்க பின்னாடி போயிட்டு இருக்கலாம், சினிமாக்காரங்க பின்னாடி போயிட்டு இருக்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய ஆண்டவரை தேடுகிற காலம் சீக்கிரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. குடும்பம் குடும்பமாக ஓடி வருகிற காலம் வந்து விட்டது. நீ முன்னாடி போப்பா, நான் பின்னாடி வரேன், நீ முன்னாடி போமா, நான் பின்னாடி வரேன். அந்த காலமெல்லாம் மாறப்போகுது. ஹல்லேலூயா. மொத்தமா நாம நினைக்கிறேன் கேட்டெல்லாம் பெருசு பெருசா வைக்கணும் நீ. ஹல்லேலூயா. ஆகவே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் செய்ய வல்லவர்? ஏன்னா வசனம் சொல்லுது, ஏசாயா 56:7 படிப்போம். ஏசாயா 56:7. பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, என்னுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு ஜனங்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். எங்க மகிழ்ச்சின்னு நினைச்சு எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. அங்க போனா கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி கிடைக்கும், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு அறிவு திரும்ப போகுது. ஜெப வீட்டில் தவிர வேற எங்கேயும் மகிழ்ச்சி இல்லை. அங்கதான் நிரந்தர மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆகவே ஜனங்களை கர்த்தரே கொண்டு வர ஆரம்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொண்டு வாருமே ராஜா, கொண்டு வாருமே ஜனங்களை நீரே கொண்டு வாருமே, கொண்டு வாருமே ராஜா, கொண்டு வாருமே ஜனங்களை நீரே கொண்டு வாருமே. ஆலயங்கள் நிரம்பி வழிய வேண்டுமே, ஆலயங்கள் நிரம்பி வழிய வேண்டுமே, ஆத்துமாக்களால் நிரம்ப வேண்டுமே, ஆத்துமாக்களால் நிரம்ப வேண்டுமே. கொண்டு வாருமே ராஜா, கொண்டு வாருமே ஜனங்களை நீரே கொண்டு வாருமே, கொண்டு வாருமே ராஜா, கொண்டு வாருமே ஜனங்களை நீரே கொண்டு வாருமே. ஊழியரை தாங்கும் ஆத்துமாக்களை, சபையிலே நிலை நிற்கும் ஆத்துமாக்களை, ஊழியரை தாங்கும் ஆத்துமாக்களை, சபையிலே நிலை நிற்கும் ஆத்துமாக்களை கொண்டு வாருமே ராஜா, கொண்டு வாருமே ஜனங்களை நீரே கொண்டு வாருமே, ஜனங்களை நீரே கொண்டு வாருமே. நீர் பாய்ச்சும் அப்பொல்லா நாங்களையா, நீர் பாய்ச்சும் அப்பொல்லா நாங்களையா, விளைய செய்யும் தேவனே, விளைய செய்யுமே, விளைய செய்யும் தேவனே, விளைய செய்யுமே. கொண்டு வாருமே ராஜா, கொண்டு வாருமே ஜனங்களை நீரே கொண்டு வாருமே, ஜனங்களை நீரே கொண்டு வாருமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கொண்டு வருகிறவர் கர்த்தர். அறிவிக்கிறது நம்ம வேலை, கொண்டு வந்து சேர்த்துறது அவருடைய வேலை. ஏன்னா அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை சபையில சேர்த்தார்னு எழுதல, அனுதினமும் சபையில சேர்த்தார். ஒருவேளை நீங்க வெள்ளி சனி ஞாயிறு இதெல்லாம் மாறி பாருங்க, டெய்லி ஆயிருது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க. காலையில் ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு செக்ஷன், அப்புறம் லஞ்சுக்கு மேலே ஒரு செக்ஷன், அப்புறம் ஈவினிங் ஒரு செக்ஷன், மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் மாறும் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய எழுப்புதல் வரும்போது இவைகள் சம்பவிக்கும். ஆகவே அந்த எழுப்புதல் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க, சீக்கிரத்தில் இந்த ஆண்டிலேயே வரும். நம்புங்க, கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களுடைய திருச்சபையை இன்னும் பெரிதாக கர்த்தர் மாற்றுவாராக, ஜனங்களால் கர்த்தர் நிரப்புவாராக, பல ஆராதனைகளாக கர்த்தர் இதை ஏற்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா.
வாசிங்க. இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 2:7. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார். ஆகவே ஆண்டு இந்த காலத்தில் உங்களை உயர்த்த திட்டமிட்டிருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற வேளையில உயர்த்தும்படிக்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்துகிற நேரம் வந்துருச்சு. நம்மளை மாத்திரமல்ல, நம் திருச்சபையை உயர்த்த போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய உயர்வுகள் வரப்போகுது. ஊழியத்தில் பெரிய உயர்வுகள் வரப்போகுது. கர்த்தர் உயர்த்துகிற நேரம் இந்த நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே 3 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் முடிக்க போறேன். 1, உண்மையாய் இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துவார். எப்படி இருக்கும்போது? 2, கர்த்தர் உணர்த்தும் போது, அதை உணர்கிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துவார். 3, நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு ரகசியம் இது பெரிய ரகசியம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாஸ்டர் ஆகட்டும், எந்த ஒரு நல்ல ஆண்டுக்காக வல்லமையாய் பயன்படுகிற ஊழியராகட்டும், அவங்கள விசாரிச்சிங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டோன்னே எங்கே இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோயில் குட்டியாக இருந்திருப்பாங்க. என்ன குட்டி? அது இங்கே என்ன எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. உடன் ஊழியர் கோயிலுக்குள்ளேயே தான் இருப்பார். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவர் இருப்பார். நீங்கள் போன பின்னாடி அவர் இருப்பார். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி பாய போட்டிருப்பார். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி மைக் செட் இருப்பார், எல்லாம் ரெடி பண்ணியிருப்பார். புல்பிட்டை ரெடி தொடச்சிருப்பார். எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு அவரை வேலைக்காரனாக வச்ச மாதிரி தான் இருப்பார். என்னை அப்படி தான் ரொம்ப நாள் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு திருச்சபையில் 10 வருஷம் நான் இருக்க உதவி செய்தார். அந்த திருச்சபையில் கழுவுறதுலேருந்து, துடைக்கிறதுலேருந்து, பாய் போடுறதுலேருந்து, பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து எல்லாம் சர்ச்சு முடிச்ச போன பின்னாடி அந்த பாத்ரூம் டாய்லெட்டை போய் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் அந்த பிய்யாத பாய் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அன்றைக்கெல்லாம் பிஞ்சு போயிடும் பாய். ஏன்னா அப்போ வாங்கிறதுக்கு வசதி இல்லை. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த பாய்களை அது மேனேஜ் பண்ணணும், ஓட்டை தெரியாமல் போடணும். அல்லேலூயா. அந்த ஓட்டையெல்லாம் மறைச்சி அழகாக அவர் வரதுக்குள்ளே நீட்டாக போட்டுட்டு, அது என்ன பாய் போடுறது மட்டும் இல்லை, போட்டு முடிச்சோன்னே 1 மணி நேரம் கையை உயர்த்தி ஆயத்த ஜெபம். 9 மணிக்கு ஆராதனைன்னா இது 7 மணிக்கு இந்த வேலையை, இந்த 8 மணிக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கையை தூக்கி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, வர்றவங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, விடுதலையை தாங்க, பெரிய காரியம் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இப்படி ஜெபம் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு பெரிய நிலையில் இருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாசிங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 33:11. கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். வாசிங்க. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாய் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன வாலிபன்? பணிவிடை. என்ன விடை? ஆமாங்க. அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் நான்லாம் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அந்த இடத்த விட்டு இந்த மேடையில் ஏறினதே இல்லை. அந்த சர்ச்சுக்குள்ளே கீழேயே கிடக்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு மைக்கு கிடைக்கும், மேடை கிடைக்கும்னு ஆசை கூட படலைங்க. ஆனால் கர்த்தர் ஏற்றி நிறுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா ஒரு பணிவிடைக்காரனாய், வாலிபன் பணிவிடைக்காரனா வேலை செய்யறவனா இருந்தான். ஏன் அவர் அப்படி இருந்தார் அப்படின்னா, நீங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை படிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய். என்ன காரனாய்? பார்த்தீங்களா?
அவங்க பாஸ்டர் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரோ அல்லது எண்ணிக்கையில் எத்தனை புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் 20 வயசுக்கு மேற்பட்டவங்க. அப்போ எத்தனை பேர்னா அத்தனை பெரிய பாஸ்டர் என்ன தான் செஞ்சாராம்? நீங்கள் சர்ச்சில் யார் ஒருத்தர் எந்த ஒரு மேன்மையும் பார்க்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சர்ச்சுக்குள்ளே வந்து வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியாக மாறிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வேறு யாருமே இல்லை. சுருக்கமாக சொன்னால் அதுதான். ஹல்லேலூயா. எந்த வேலையாக இருந்தாலும் சரி முகம் கோணாமல். ஒரு ஞானஸ்தானம் சொன்னால் பாஸ் சொன்ன மாதிரி தண்ணி இருக்காது. அந்த காலத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு பல மீட்டர் தூரம் போகணும், தோளில் தான் எடுக்கணும். போய் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆள் முங்குற அளவுக்கு ஒரு 6 அடி தொட்டியை நிரப்பணுன்னா பார்த்துங்க, நைட்டு முழுசும் தண்ணி எடுப்பேன். அல்லேலூயா. யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா 100 பேர் அங்கே சர்ச்சில் இருக்காங்க, நைட் ப்ரேயர் நடக்குதுன்னா டீ போட்டு அந்த டீயும் போட்டு கொண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி போட்டு போய் ஆவியில் நிறைஞ்சு ஜெபமும் பண்ணுவேன். அல்லேலூயா. இதுதாங்க ஒரு உற்சாகம். ஆண்டவர் மேலே ஆலயத்தின் மேலே இருக்கிற ஒரு பிரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சிலருக்கெல்லாம் ஆலயம்னா எட்டிக்காய் மாதிரி. அல்லேலூயா. சர்ச்சுக்கா அதுவும் அத்தனை மணி நேரமா? 2 மணி நேரம்னா பரவாயில்ல. அப்போல்லாம் ஆராதனை எத்தனை மணி நேரம் தெரியுங்களா? காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா எப்போ முடிக்கிறாங்கன்னே தெரியாதுங்க. காத்திருப்பு கூட்டம் சாயங்காலம் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது தான் தெரியும். ஆனால் அது 12 மணி ஆகுதா 1 மணி ஆகுதா எங்களுக்கு தெரியாது. அவங்க கூட சேர்ந்து கையை தட்டி பாட்டு பாடி ஆராதிச்சுக்கிட்டே தான் இருப்போம். தூங்கியெல்லாம் விழமாட்டேங்க. அல்லேலூயா. எந்திரிச்செல்லாம் போக மாட்டேங்க. ஒன்றுக்கு வருதுன்னு போக மாட்டோம், தண்ணி குடிக்கணும்னு போக மாட்டோம். அந்த ஆலயத்தில் அவ்வளோ ஒரு உற்சாகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கத்த திரும்ப சபைகளுக்குள்ளே கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒரு சேரை போடுறோமா, ஒரு பாயை போடுறோமா, ஒரு கூட்டுறோமா, துடைக்கிறோமா, பாஸ்டர் நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஒரு உற்சாகத்தோட செய்யுங்க. கர்த்தர் ஒரு நாளில் நம்ம கீழே கிடந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறுமையானவனை புழுதியிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார பண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுவோமா? ஒரு வெறும் 2.25 ரூபாய் ஒரு நாளைக்கு வாடகை சைக்கிள். அந்த சைக்கிள் எடுக்கிறதுக்கு 2.25 ரூபாய் கிடைச்சா போதும், ஆண்டவரேன்னு எடுத்துட்டு போவோம். அந்த சைக்கிளை ஓட்டனா அது பிரேக் பிடிக்காது. அந்த பிரேக் பிடிக்காது மட்டும் இல்லை, அந்த பெல்லில் ஸ்ப்ரிங் இருக்காது, அது தன்னை போல அடிச்சுக்கும். அப்படிப்பட்ட சைக்கிளை ஓட்டின நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எவ்வளவு உயர்வு தெரியுமா? அந்த ஆண்டவருக்கு வேலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு மானக்கேடுங்களா? அதுக்கு ஒரு வெக்கக்கேடா? அதுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் பார்க்கணுமா? என்ன வேணாலும் செய்வாங்க. என்னைய தொட்டு தூக்கி டாய்லெட் போய் கால் கழுவி விட்டு கொண்டு வந்து படுக்க வச்ச அந்த விசுவாசிகளை இன்றைக்கும் நான் நினைக்கிறேன். அவங்க இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி அந்த நிலை இல்லை. அதெல்லாம் நர்ஸு பார்க்குற வேலை, அதெல்லாம் அங்கே டாக்டர் பார்க்குற வேலைன்னு சொல்லி கை கழுவிட்டு போகிற எத்தனையோ கழுவுறதுல நழுவுற மீன் மாதிரி வாழ்கிற விசுவாசிகள் இன்றைக்கி பெருகிட்டு இருக்கிறாங்க. மாறிடுங்க அந்த கூட்டத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதையும் கர்த்தருக்காக செய்கிற ஒரு பணிவிடைக்காரனை கொண்டுதான் கர்த்தர் ஏய்த்து தேசத்தையே வழி நடத்த ஆரம்பித்தார். எதையும் செய்ய தன்னை அர்ப்பணித்த பணிவிடைக்காரனை கொண்டுதான் கர்த்தர் அடுத்த தலைவனாக யோசுவாவை கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஆலயம், 2 அந்த ஆலயத்தில் இருக்கிற பாஸ்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்கள ஒரு பிரதிநிதியாக அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க மூலமாக தான் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க ஒரு முன்மாதிரி. அது மாதிரி எங்களை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர் ஒரு முன்மாதிரி. அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் தேய்ச்சி கொடுக்கணும், ஒரு துவச்சி கொடுக்கணும்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அது கர்த்தருக்கு செய்கிற மாதிரி. அல்லேலூயா. இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே மறுபடியும் இயேசுனார் வருவார். நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? மனுஷ ரூபம் எடுத்து மறுபடியும் வந்து நம்ம மறுபடியும் இல்லைங்க. இன்னிதான் இதுதான் காலம்தான் பிரயோஜனமான காலம். செஞ்சு பாருங்களேன். அல்லேலூயா. நாங்களாம் அனுபவிச்சவங்க, அனுபவ ரீதியாக சொல்லிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லை. அல்லேலூயா.
அன்னைக்கு நாங்களாம் படிக்காத ஆள், ஒன்றுத்துக்காகாத ஆள், இன்னைக்கு எங்களுக்கு கீழே படித்தவர்களை கொடுத்துருக்கிறார். நல்ல பட்டத்தில் இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னைக்கு நல்ல முறையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தை மதியுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆகவே அப்படி நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே வருவார். நீங்கள் உயர்வை தேடவே வேண்டாம். ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு போவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சபையின் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களை அதுக்கு தங்களை உட்படுத்திக்கிங்க. ஒரு காலத்தில் பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நம்ம உட்படுத்தி இருந்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டுடைய காரியங்களுக்கு உங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னு வைங்களேன், காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு டியூட்டி, சாயங்காலம் 5 மணி வரைக்கும். பாஸ்டர் ரொம்ப காலம் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செஞ்சு நிறைய ஆத்தும தாகத்தோடு நிறைய காரியங்களை செஞ்சுருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனால் அப்படி செய்யும்போது என்ன பண்ணுவோன்னா, போகிற வழியில் அக்கா அந்த கரண்ட் பில் அங்கே வச்சுருக்கிறக்கா, அதை பார்த்து வந்தாங்கன்னா உங்களை எடுத்து கொடுத்துருக்கா, இந்த கேஸ்காரர் வந்து அந்த காசை கொடுத்துருக்கா. ஆனால் எங்கே எதுக்காக ஓடுவோம்? அந்த வேலைக்கு நம்மை உட்படுத்தி கொண்டனால 8 மணிக்கு உள்ளே இருக்கணும். 5 மணி வரைக்கும் அவன் போட்ட ரூல்ஸ் ரெகுலேஷனுக்கு நம்ம உன்னை என்ன பண்ணிட்டோம்? அர்ப்பணிச்சிட்டோம். அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் பைசா வாங்கிறதுக்காக என்ன வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தருக்காக ஒரு சேவங்க எழுதிக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அந்த 4வது வசனத்தை படிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். இப்போ நீங்கள் நம்மளாம் யாருக்கு எழுதி கொடுத்துட்டோம்? ஒரு காலத்தில் உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ யாருக்கு அடிமை? சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமாக தான். அப்படின்னா அவருக்காக எதையும் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் வேண்டாங்க. ஒரு டாக்டர் டியூட்டியில் இருக்கிறவங்க நைட் 12 மணிக்கு கூப்பிட்டா ஓடுறாரு. அவர் காப்பாற்றுறதுக்காக ஒரு பக்கம் போகிறாரு, இன்னொன்று அவர் காப்பாற்றுறதுக்கு தகுந்த கூலி கிடைக்குது. அதே நேரத்தில் ஆண்டோடைய வேலைக்காக எந்த நேரத்தில் நம்ம செய்யலாமா வேண்டாமா? செய்யணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன இருக்கு? அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது? ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருக்காக சேவகம் எழுதிட்டு அவருக்குள்ள அதுக்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இதில் உங்களை பிணைத்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களை அர்ப்பணித்து விட வேண்டும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷோ பார்க்குறது, எங்கள் தம்பி வந்திருக்கிறார் பவுல் பாஸ், செகண்ட் ஷோ பார்க்குறதுல பயங்கரமான ஆள். நான் அப்படி படமெல்லாம் தனியாக போய் பார்த்ததே கிடையாது. அவரெல்லாம் கொஞ்சம் காலம் கொஞ்சம் உலகத்தில் சும்மா சுற்றி விளையாண்டவர். செகண்ட் ஷோ அதுவும் இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பார். அதுவும் சுங்கத்திலேருந்து நடந்தால் ரெயின்போ தேட்டர் போகணும், பெரிய ஆஸ்பத்திரி கிட்ட போயிட்டு நைட் தனியாகவே நடந்து வருவார். அல்லேலூயா. ஆனால் அப்படி நடந்தவர் ஒரு நாள் ஆண்டரை தெரிந்து கொண்டார், தன்னை அர்ப்பணித்தார், பீகாருக்கு போனார். பீகாரில் 12 வருஷம் நடந்தே வாழ்க்கையை ஓட்டினார். அல்லேலூயா. தமிழ் திக்கி திக்கி படிப்பார், தமிழ் படிக்கணும் படித்தார். ஹிந்தி ஒன்றும் தெரியாது, ஹிந்தி படிக்காமல் நான் திரும்பி வர மாட்டேன்னு போனவங்களாம் 2 வருஷத்தில் திரும்பி வந்தாங்க. அவர் வரவே இல்லை. 10 வருஷம் இருந்தார், இந்தியா படித்தார், இப்போ இங்கிலீஷும் படிக்கிறாரு, இப்போ என்னை விட நல்லா இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரே விஷயம், தன்னை அதுக்கென்று உட்படுத்தி கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் எதற்காக என்னை அழைச்சாரோ அதுக்காக நான் வாழ போகிறேன். அல்லேலூயா. படிங்க தப்பு இல்லை, வேலை செய்யுங்க தப்பு இல்லை. ஆனால் அவைகளை பார்க்கிலும் அல்லது அந்த காரியங்களை பார்க்கிலும் என் ஆண்டவருக்காக இன்னும் 1 மடங்கு நான் எச்சா செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் ஆலயத்துக்கு ஒருவேளை 10 நிமிஷம் லேட்டாக வரலாம். இந்த வருஷத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நான் வரேன், அல்லது ஒரு அரை மணி நேரம் நான் முன்னாடி வரேன். ஆண்டவரே, எல்லாரும் போன பின்னாடி நான் கடைசியாக போக விரும்புகிறேன். ஆண்டவரே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயங்களுங்க, சிம்பிளான விஷயங்களை நீங்கள் தீர்மானம் எடுத்து செஞ்சு பாருங்களேன், அப்படி உயர்வு. நாங்கள்லாம் இந்த அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனவங்களாம் பரீட்சை எழுதலைனாலும் அவங்க டைம் டேஸ் கிளியராக இருக்கிறனால பாஸ் பண்ணுவாங்கன்னு. அப்படி பாஸ் ஆகி வந்தவங்க, கோயிலுக்கு ஒழுங்காக போனவங்க, கோயிலில் ஒழுங்காக வேலை செஞ்சவங்க, கோயிலில் பாஸ்ட்டுக்கு உண்மையாக இருந்தவங்க, பாஸ்ட்டு சொன்ன காரியங்களை தட்டாமல் செஞ்சவங்க, ஒரு நாள் கோவப்படாதவங்க, ஒரு நாள் மூஞ்சி காட்டாதவங்க, எதை சொன்னாலும் செய்கிறவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவருக்கு அப்புறம் எங்கள் பாஸ்டர் தான். அந்த பாஸ்டர் சொன்னார்னா உடனே ஓகே, காலைல வந்துடணும், போவா 4 மணிக்கு வந்துடணும். சரிங்க பாஸ்டர், 3:45 வந்துடுவேன். அல்லேலூயா. நீ அங்கே வந்துடணும் சிங்கநல்லூருக்கு. என்கிட்ட காசு இருக்குதா காசு இல்லையா அவர் கேட்கவும் மாட்டார், நானும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இத்தனை மணிக்கு வர சொல்லிட்டாரு. அங்கே சுங்கத்திலேருந்து நடக்க ஆரம்பிச்சேன்னா அங்கே எல்ஜியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பெரிய எனக்கு பாரமாகவே தெரியலைங்க, கஷ்டமாகவே தெரியல. ஏனால் இயேசு மேல் இருந்த அந்த ஆலயத்தின் மேல் இருந்த அந்த ஆண்டர் மேல் இருந்த அந்த பாசம் இன்னும் எங்களுக்கு குறையவில்லை. 48 வருஷத்தில் ஒரு சண்டே கூட நான் மட்டம் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஊழியத்துக்கு வந்த பின்னாடியும் ஒரு சண்டேவும் நான் மிஸ் பண்ணது இல்லை, ஒரு சண்டேவும் லேட்டா போனதும் இல்லை. இப்பவும் 8 மணிக்கு ஆராதனைனா 7 மணிக்கு நான் உள்ள இருப்பேன். அந்த சண்டேல நின்று ஆண்டவரை ஆராதிக்கணும், அது இன்னும் குறையில. அதே போலதான் இன்றைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில தானா உயர்வு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயர்த்துங்க உயர்த்துங்க நம்ம கேட்க வேண்டியதில்லை, அவரே உயர்த்த ஆரம்பிப்பார். உங்க வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல பல மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். சில தீர்மானங்கள், சில கடைகளை வச்சிருக்கிறவங்க, சில வேலைக்கு போறவங்க, சில சொந்தக்காரங்க பந்தக்காரங்க கல்யாணம் வச்சிருப்பாங்க, சீர் வச்சிருப்பாங்க, சிறப்பு வச்சிருப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா எங்க வாழ்க்கையில எதுக்குமே போக மாட்டோம். ஆனா அதனால கொஞ்ச நாள் வெறுக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம். ஆனா இப்போ எங்களை வரவேற்கிறாங்க. நீங்க வந்து முந்தின நாள் ஜெபம் பண்ணிட்டு போங்க அல்லது பிந்தின நாள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இப்போ என்ன பண்ணிடுறாங்க, சண்டே வைக்கிறதே மாட்டி உங்க டைம் சொல்லுங்க பாஸ்டர், அந்த டைம்ல நாங்கள் வைக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கொஞ்சம் அப்படி வைராக்கியமா நின்று பாருங்களேன், கொஞ்சம் உங்களை உட்படுத்தி பாருங்களேன். என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகுது. போகாததுனால என்ன நடக்க போகுது? அவங்க கல்யாணம் நின்ற போதா? அவங்க கல்யாணம் நடக்கத்தான் செய்யும், அவங்க ஆசீர்வாதம் தான் போயிடும். அல்லேலூயா. ஆனால் நம்மளை கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பேசுவாங்க. இயேசுவுக்காக இதையும் கூட சைக்கிள்னா அப்புறம் என்ன ஆத்துமா? அல்லேலூயா. வேறு என்னத்துக்கிழமை திட்டு வாங்கணும் உலகத்தில், இல்லைங்களா? தப்பு செஞ்சு அடி வாங்கியிருக்கிறோம், ஸ்கூலுக்கு போகாமல் அடி வாங்கியிருக்கிறோம், திருடி அடி வாங்கியிருக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணுங்க. இது ஆண்டவருக்காக தானே. சந்தோஷமாக இருங்க, திட்டட்டும், பேசட்டும், வேண்டான்னு சொல்லட்டும், வெளியே தள்ளட்டும். கிறிஸ்துவுக்காக இதுதான் படுற பாடு. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பாடுகள் நீடிக்காது. என் பக்கம் தான் அவங்க வருவாங்களே தவிர அவங்க பக்கம் நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நிற்பேன். ஹல்லேலூயா. நிக்க நிக்க உன் பக்கத்தான் ஆள் வருமே தவிர அவங்க பக்கம் நீ போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுவோம். உம்மோடுதான் உங்க கூடத்தான் உங்க இஷ்டம் செய்ய விரும்புகிறேன். நான் உம்மோடுதான் உங்க கூடத்தான் உங்க இஷ்டம் செய்ய விரும்புகிறேன். உம்மை விட்டு என்ன தள்ளாதீங்க, உங்க சமூகத்தை எனக்கு மறைக்காதீங்க. உம்மை விட்டு என்ன தள்ளாதீங்க, உங்க சமூகத்தை எனக்கு மறைக்காதீங்க. உம்மோடுதான் உங்க கூடத்தான் உங்க இஷ்டம் செய்ய விரும்புகிறேன். ஏன் இஷ்டம் எனக்குள்ள தலை தூக்குது, என் பிளான இதயத்தை நிறைச்சிடுது. ஏன் இஷ்டம் எனக்குள்ள தலை தூக்குது, என் பிளான இதயத்தை நிறைச்சிடுது. விடாதீங்க ஏசப்பா, விடாதீங்க ஏசப்பா, உங்க இஷ்டப்படி என்ன நடத்திடுங்க. விடாதீங்க ஏசப்பா, விடாதீங்க ஏசப்பா, உங்க இஷ்டப்படி என்ன நடத்திடுங்க. உம்மோடுதான் உங்க கூடத்தான் உங்க இஷ்டம் செய்ய விரும்புறேன். நான் உம்மோடுதான் உங்க கூடத்தான் உங்க இஷ்டம் செய்ய விரும்புறேன். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய சுய உள்ளுக்குள்ள இருந்து சொல்லும், நீ இதை செய்ய, இப்போ என்னப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனையோ பேர் செய்கிறாங்க, நீ செஞ்சது மட்டும் தப்பாயிர போகுது. இப்படி என் மனசுல நிறைய நேரம் தோணுச்சு.
செய்யறதுக்கு நான் முற்படும் போதெல்லாம் ஆண்டு இந்த பாட்டு எனக்குள்ளேருந்து பொங்கி வந்து ஆண்டவர் பார்த்து சொன்ன, வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் இஷ்டம் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும், என் ஆண்டவர் வர வரைக்கும் உங்கள் இஷ்டத்தை நான் செஞ்சு முடிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு காலத்தில் என்னுடைய மாம்சம் மனசை விரும்பினதை செஞ்சு செஞ்சு நிறைய காரியம் செஞ்சுருக்கிறேன். எனக்கு நிறைய பிளான் போட்டேன், நிறைய காரியங்களை செஞ்சேன். அது தலை தூக்கும் போதெல்லாம் என் ஆண்டவர் என் அருகில் வருகிறார், அவருடைய சித்தத்தை காட்டுகிறார், அவருடைய திட்டத்தை காட்டுகிறார், அவருடைய விருப்பத்தை காட்டுறாரு. உடனே அவர் வழியில் நடக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி நீங்கள் உங்களை உட்படுத்திட்டீங்கன்னா சபைக்குள்ளே வந்தாலே நிறைய காரியம் நடக்குங்க. அல்லேலூயா. நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நான் சுருக்கமாக சொல்லிகிட்டே போகிறேன். அங்கே கணவன் மனைவியினுடைய உறவை குறித்து சொல்லிட்டு வரும்போது சபைக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவருக்கும் விசுவாசிகளுக்கு இருக்கிற உறவையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே வருவார். 3 விஷயத்தை சொல்லுவார். நீங்கள் சபையில் வரும்போது ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருப்பார். 2, சபைக்குள்ளே வரும்போது கர்த்தர் உங்களை போஷிப்பார். 3, சபைக்குள்ளே நீங்கள் வரும்போது அவர் காப்பாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சபையை மறந்தவங்களை நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறேன். சபைக்கு கட்டு போட்டவங்களை, அதாவது கட் போட்டவங்களை, டிமிக்கு கொடுத்துட்டு போனவங்களை பார்த்துருக்கிறேன். அவங்க சாக்கு போக்கு சொன்ன போது நாங்களாம் ஓகே ஓகேன்னு விட்டுருவோம். ஆனால் நிறைய பாடுபடுவாங்க பாருங்க. இந்த பைபிளுக்கு வெகு பாடுபடுவான்னு அது மாதிரி படுவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை விடாமல் பின்பற்றவங்களுக்கு தெரியும், தேவ அன்பினால் அவர்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய அந்த அன்பு அவர்களை ஆழமாக நடத்தும். அன்பின் கயிறுகளால் கட்டி அவருடைய அன்பை ஆழமாக ஊற்றிக்கிட்டே இருப்பார். அப்படி ஆண்டுடைய சமூகத்தை அவங்க அனுபவிப்பாங்க. ஆண்டுடைய பிரசன்னம் அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே தெரியாது, ஆனால் போய் நிற்பாங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. சபையை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய நேசம் பெரிதாக இருக்கும். சபையை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய போஷாக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் பேசுவார். ஆரம்ப ஜெபம் பண்ணும்போதே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். சில வேளை ஆராதனை பண்ணும்போது கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். சில வேளை தீர்க்கதரிசன வார்த்தையா உங்களுக்காகவே புறப்பட்டு வரும் பாருங்க. அங்கே கர்த்தருடைய தூது வரும்போது உங்களுக்காக கர்த்தர் பேசுவார். அட்லீஸ்ட் ஒரு முடிவு ஜெபத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்த்தர் பேசுவார். எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணன் அவருக்கு சொல்லுவாங்க, நான் கடைசியில் போனேன், எனக்கு வேறு வழி இல்லை. நான் போகும்போது சுந்தரம் ஐயா கத்தருக்குள்ளே கனம் விழுந்தின பெரிய ஊழியக்காரர், அவர் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரின்னு சொல்லும்போது நான் உள்ளே போனேன். ஆனால் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், அன்றைக்கு ஊழியத்துக்கு கொடுத்துட்டாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்றைக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படிம்பாரு. இப்படி நிறைய காரியங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சபைக்குள்ளே கால் வைக்கும்போது அங்கே தேவன் இருக்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த சபையில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபையில் அவருடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த சபையில் அவருடைய இருதயம் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய கால்கள் அங்கே பட்ட உடனேயே கர்த்தர் என்ன உங்களுக்கு தரணுமோ அதை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அது மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, அது ஒரு பெரிய பேழைங்க. அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ள வந்தவங்க என்ன வந்தாலும் சரி தைரியமா இருக்கலாம், ஒன்றும் நடக்காது. கர்த்தர் பத்திரமா பாதுகாத்துக்குவார். அல்லேலூயா. என் கையிலிருந்து ஒருவனும் என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. கர்த்தர் யோபுவை சுற்றிலும் இருக்கிற அனைத்தையும் வேலியடைச்ச மாதிரி உங்களை, உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்கள் வேலைகளை சுற்றிலும் ஒரு பெரிய வேலியடைப்பு எப்போ வருது தெரியுங்களா? நீங்க சபையை தேடும்போது. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சகரியா 2:5 சொல்லுது, உங்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலா இருப்பாராம். அல்லேலூயா. செய்வன உங்களை அண்டாது, மாந்திரிகம் உங்களை அண்டாது. என்னாகும் 23:23 சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. என்ன நடக்கும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு சொல்ல போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. அல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்துகிற நாவை நீங்க குற்றப்படுத்துவீங்க. உங்களுக்கு விரோதமா ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போயிடுவாங்க. சபையை தேடி பாருங்க, சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. என்ன பாசு எப்போ பார்த்தாலும் 21 நாள் கூட்டம், அப்புறம் 50 நாள் கூட்டம், 100 நாள் கூட்டம். நீங்கள் போய் பாருங்க. நம்ம இடம் மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய பட்டணங்கள், பெங்களூர், சென்னை, இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் முழுசும் கூட்டம் வச்சிருக்கிறாரு அருமையான பால் தங்கையா ஐயா அவர்கள். அந்த வருஷம் முழுசும் ஜனங்க வந்திருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? காலையிலையும் ஜெபம், மதியானமும் ஜெபம், சாயங்காலமும் ஜெபம். ஆக
அதனால தான் நான் சொல்கிறேன், சீக்கிரமாக கர்த்தர் நம்மை ஒரு பெரிய கூட்டமாய் மாற்ற போகிறார். சபையை தேடுறதை நிறுத்திடாதீங்க. நிறைய அலுவல்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை கொஞ்சம் ஏழியராக முடிச்சுட்டு எல்லாம் சரி செஞ்சுட்டு இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உற்சாகப்படுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். ரெண்டாவது பாருங்க, நீங்கள் இப்படி உண்மையாக இருக்கும்போது சபையில் உண்மைத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையாக இருக்கணும். எல்லா விஷயம் எதுலையெல்லாம் உண்மையாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் கூட்டம் முடிஞ்சாலும் எல்லாம் எங்கே போவீங்க? கூட்டம் முடிஞ்சாலும் எங்கே போவீங்கன்னு நிஜமாவா? உங்கள் வீட்டுக்கு போவீங்களா, வேறு வீட்டுக்கு போவீங்களா? அல்லேலூயா. தப்பாக கட்டணும். நமக்குன்னு ஒரு வீடு இல்லைங்களா? அது வாடகை வீடோ, கூரை வீடோ, காங்கிரீட் வீடோ, ஷீட்டு வீடோ, ஆனால் நமக்கு இருக்கிற வீட்டுக்கு போனால் ஒரு சமாதானம். அது மாதிரி நமக்குன்னு ஒரு சபை, அதுதான் தாய் சபை, அதுதான் மதர் சர்ச். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நான் இன்றைக்கி ஒரு வீடு, நாளைக்கு ஒரு வீடு இல்லை, ஒரே வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சபையோடு நீங்கள் இணைஞ்சு அப்படியே பிரயாணம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையில் உங்கள் காணிக்கைகளை கொடுக்கணும், உங்களுடைய தசமாங்களை கொடுக்கணும், உங்களுடைய நற்காரியங்கள் எல்லா காரியங்களும் ஈடுபாடு வச்சுக்கணும். சிலதுக்கெல்லாம் செய்வேன், சிலதெல்லாம் செய்வேன், எல்லாத்துலேயும் அப்படி கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் போயிட்டே இருங்க. கர்த்தர் தானாக உங்களை உயர்த்துவார். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. உபாகமம் 12, 13, 13, 14. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலியை இடாதபடிக்கு, கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில், நல்லா கவனிங்க, 12 கோத்திரம், அதில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கோத்திரம் எது? நிறைய சர்ச் ஆவிக்குரிய சபை தான், எல்லா சர்ச்சும் நல்ல சபைகள் தான், எல்லா சபையும் கர்த்தருடைய ஆவிக்குள்ள ஆண்டு வருகையில் போகத்தான் போகுது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கோத்திரம் எது? எந்த திருச்சபை? நமக்கு கொடுத்துருக்கிற சத்திரம் எது? சத்திரக்காரர் யார்? இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே ஓகே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு, சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. அடுத்த வசனம் 14 படிச்சிட்டிங்களா? அல்லேலூயா. இப்போ அங்கே தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? இன்னும் ஒரு அல்லேலூயா வரலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது யாரையும் நம்ம குறை சொல்றது இல்லை. கர்த்தர் எனக்கு எங்கன்னு, எனக்கு எந்த வீடு, அந்த மாதிரி எனக்கு எந்த சபை, எந்த பாஸ்ட், அவங்களோட நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருமித்து பயணம் செய்யுங்க. அதில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய உயர்வை தருவார். நல்ல சத்தமாக சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? அதாவது வழியில் குற்றுயிராக இருக்கும்போது ஒரு சமாரியன் ஃபஸ்ட் எய்டு பண்ணார். எண்ணெய் பார்த்து, திராட்சரசம் பார்த்து, இல்லை காயம் கட்டினார். ஆனால் எங்கே கொண்டு போய் விட்டார்? சர்ச்சில் கொண்டு போய் சேர்த்திட்டார். அங்கே அந்த சத்திரத்தில் யார் இருந்தா? சத்திரக்காரன்ட்ட இருந்தார். அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் வர வரைக்கும் நல்லா பராமரிச்சுக்க. அல்லேலூயா. இப்போ நம்ம எங்கே வேணாலும் ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கூட்டங்களில் நடந்திருக்கும். ஆனால் கர்த்தர் எங்கே உங்களை கொண்டு போய் அமர்த்தினாரோ அல்லது ஆண்டு தெரிந்து கொண்டாரோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, கடைசி வரைக்கும் நில்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அப்படி ஒரே சர்ச்சில் கடைசி வரைக்கும் ஓட முடியுமா? வரும், பிரச்சனை வராதுனால நான் சொன்னேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய அப்படி வந்திருக்குது. அல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் ஓப்பனர் மீட்டிங் போயிருக்கோம் எங்கள் பாஸ்டர் கூட. அப்போ போயிருக்கும்போது எங்கள் பாஸ்டர் கொஞ்சம் பாஸ்டர் ஐயா மாதிரி நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நாங்கள் தண்ணி குடிக்க போயிட்டோம். கூப்பிட்டாரு பாருங்க, அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி. தண்ணி குடிக்கலைன்னா செத்து போயிடுவியா? இயேசுக்காக உயிரை கொடுக்க வந்து அதுக்குள்ளே என்ன பாதியில் போய் நீ தண்ணி குடிக்க போன? இங்கே நிற்க கூட்டம் முடியாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது. அதுவும் தனியெல்லாம் கூப்பிட்டெல்லாம் திட்ட மாட்டாருங்க. அங்கே ஊருக்காரங்களும் இருப்பாங்க, நம்மளும் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி தான். ஆனால் வெளியில் நான் ஒன்றுமே பேசலை. மனசுக்குள்ளே இவரெல்லாம் ஒரு மனுஷன். அல்லேலூயா. மனசுக்குள்ளே வேகுது, புழுங்குது. போய் மறுபடியும் முழங்கால போட்டு செபிக்கிறேன். ஆண்டவர் எங்கூட மறுபடியும் இடைப்படுகிறார். ஒரு தேவ ஊழியன், அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் நல்லது சொல்லும்போது கேட்டுக்கிற, எதை கடிஞ்சு கொள்ளும்போது ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எனக்கு காமிச்சார் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில்
13வது வசனம் படிங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். நல்ல கவனிங்க. இவ எப்படி போயிருக்காங்க? இந்த அண்ணாலம்மா ரொம்ப வேதனையோடு போயிருக்காங்க, ரொம்ப சங்கடத்தில் அலோலன்னு அழுகிறாங்க. சத்தம் வெளியே வரல, உதடு மாத்திரம் அசையுது. ஆனால் இங்கே ஏலி பாஸ்டர் என்ன சொல்கிறாரு? நீங்களா இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் ஐயா, என் நிலமை தெரியாமல் சொல்லிட்டியா, இனிமேல் இந்த சர்ச்சு பக்கமே கால் எடுத்து வைக்க மாட்டேன், போயிருப்போம். இந்த வசனத்தை கர்த்தர் காமிச்சிட்டு அடுத்த வசனத்தை படினாரு. படிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பாஸ்டர் என் நிலைமை தெரியாம பேசிட்டீங்களேன்னு சொல்லல, அவ்வளவு மரியாதையோட, அவ்வளவு தாழ்மையோட, அவ்வளவு நிதானத்தோட சொல்ற. என்னென்ன? அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மதுவாகிலும் திராட்சை ரசமாகிலும் குடிக்கல, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை நான் ஊத்திட்டு இருக்கிறேன். இப்படி சொன்னதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஏலி மறுபடியும் அதே ஏலி சொல்றாரு, எது வரைக்கும் குடிச்சிருப்பேன்னு சொன்ன அந்த ஏலி இப்ப மறுபடியும் சொல்றாரு, சமாதானத்தோட போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, சில நாளைக்குள்ளே அவள் கர்ப்பவதியானாள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதுதான் ஊழியக்காரருக்கும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காலத்துலையும் அவங்கள என்ன பண்ணக்கூடாது, ஒரு மாதிரியாக பார்த்து எண்ணிடக்கூடாது. பேசி இருதயத்தில் பேசுனதுக்கு எனக்கு வந்த விளைவு. அடுத்த நாள் நான் நேராக போனேன் பாஸ்டர், இப்படி நான் மனசில் நினச்சி நைட்டெல்லாம் உங்களை திட்டேன், வாய் விட்டு கூட திட்டல, மனசில் திட்டினேன். ஆண்டு வசனம் கொடுத்தார, நீ மன்னிச்சிருங்க. ஆனால் அவர் கடுகளமாக அப்படி நினைக்கல. அவர் பாட்டுக்கு பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி சிம்பிளாக எடுத்துக்கிட்டாரு. ஆனால் எனக்கு அன்னையிலிருந்து இந்நாள் வரைக்கும் அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்கிறாரு, ஒரு அந்த சால்வை துண்டை அறுத்துட்டு வந்ததுக்கு அவர் மனசு என்ன பண்ணிச்சான்? அடிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அல்லேலூயா. அவர் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாதாவை பிடித்திருந்தாலும் அது கர்த்தருக்கும் அவருக்குள்ள சம்பந்தம். ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என்ன பண்ண மாட்டேன்? அல்லேலூயா. அவங்க நம்ம சபையில் சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தேவ சமூகத்தில் நீங்கள் நின்று பாருங்க, கர்த்தர் உங்க கூட இடைப்படுவார். சங்கீதம் 141:5 படிங்க சீக்கிரமா. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. யாருங்க? நீதிமான். சொல்லுங்களேன். இன்னைக்கு நீதிமான் குறைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், அதை மனதில் வைப்பார் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு தலையில் கொட்டுற ஆள் இல்லைங்க, கடிஞ்சு கொண்டு புத்தி சொல்கிற ஆள் இல்லைங்க, சோப்பு போடுற ஆள் தான் இருக்குதுங்க. அல்லேலூயா. நம்ம மேலே கரிசனை உள்ளவங்க மறைஞ்சிட்டாங்க, அக்கறை உள்ளவங்க மறைஞ்சிட்டாங்க, மேம்போக்கா சொல்லிட்டு போகிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆகவே நமக்கு கிடைத்திருக்கிற ஊழியருக்காக கர்த்தரை என்னாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லலாமா? வாசிங்க. எபிரேயர் 13:17 படிங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களானதால் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, எப்படிங்க? துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அந்த வார்த்தை பாருங்க, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லைங்களா? அடங்குடா அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அடங்குங்கள். சில வேளை நமக்கு தலை தூக்கும், சில வேளை அந்த விஷயம் நம்மளை என்ன பண்ணும், முடியாது, ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஆனால் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்த கர்த்தரா உங்களை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. இதுதாங்க சர்ச்சு, இதுதான் சர்ச்சுக்குள்ளே நடக்கிற காரியம், இதுதான் சர்ச்சை நேசித்து நம்ம ஓடுற ஓட்டம்.
அல்லேலூயா. ஆகவே சபைக்குள்ளே நிலைத்திருங்கள், சபையை நேசியுங்கள், சபையில் சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அங்கே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியர் என்று சொல்லி மேன்மை பாராட்டுங்கள். அவர்களுக்காக, அவருடைய இக்கட்டு நாளுக்காக மறுபடியும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. உங்கள் பாஸ்டருக்குன்னு அந்த சர்ச்சு பாஸ்டருக்காக நீங்கள் ஒரு நாள் வச்சு வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நிறைய போராட்டங்களை சந்திக்கிறவங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க புல்பிட்டில் வந்து நிற்கும் போது சிங்கம் மாதிரி நிற்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை கிரயம் செலுத்தி அங்கே தியாகத்தோடு வந்து நிற்கிறது அறையில் தான் செய்வாங்க. அது தெரியாது உங்களுக்கு. ஆகவே வளர்ந்தவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளுவீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஊழியருக்காக தேவ சமூகத்தில் நிற்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. ஒருத்தன் ஜெபிக்கிறான் அப்படின்னா அந்த ஜெபத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா ஒரு மோசே இருந்தால் தான் அத்தனை லட்சம் ஜனமும் வழி நடத்தப்பட முடியும். அல்லேலூயா. ஆகவே மேய்ப்பன் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துட்டார் அப்படின்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் சத்தமா. அல்லேலூயா. ஆகவே இந்த மாதிரி விஷயங்கள்ல உண்மையா இருங்க, உத்தமமாக பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நேரம் ஆயிடுச்சு. ஆகவே நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம அப்படியே கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிற நேரம் அப்பா. உணர்ந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்து விடுகிறீர். உபவாசத்தில் மன்றாடும் போது உயர்த்த ஆரம்பிக்கிறீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் திருச்சபையில் நின்று காரியங்களை நேசிக்கும் போது ஆண்டவர் ஹல்லேலூயா உம்முடைய அன்பை வெளிப்படுத்துறீங்க. ஆண்டவர் நீங்க போஷிக்க ஆரம்பிக்கிறீங்க, பேச ஆரம்பிக்கிறீங்க, தேற்ற ஆரம்பிக்கிறீங்க, திடப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஓ லார்ட் ஹல்லேலூயா. உம்முடைய காப்பாற்றுதல், உம்முடைய பாதுகாப்பு பெரிய அளவில் கத்த நீங்க தரீங்க ஆண்டவரே. ஓ சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கர்த்தருக்காக செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க பெரிய பெரிய காரியங்களில் எங்களோட இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோப்பா. எங்களோட இருக்கிறத பார்க்கிறப்பா, எங்களை உயர்த்துகிறத பார்க்கிறப்பா. கொஞ்சத்தை நீங்க அதிகமாக்குறீங்க ஆண்டவரே, இல்லாததை இருக்கிறதா மாத்துறீங்க ஆண்டவரே, வறட்சிய செழிப்பாக்குறீங்க ஆண்டவரே, ஆண்டவரே தாழ்மைய உயர்வா மாத்துறீங்க ஆண்டவரே. அந்த நல்ல உயர்வை நினைச்சு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த ஆண்டுல பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேட்போமா? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை ஒரு காலத்தில் நல்ல ஈடுபாடு இருந்துச்சு, ஒருவேளை இடையில ஏதோ சில காரியங்களினால நான் அப்படியே பின்னாடி போயிட்டேன், நின்னுட்டேன், அல்ல நிறுத்திட்டேன்னு சொன்னா இன்னைக்கு மறுபடியும் ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டு மறுபடியும் நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 17வது நாளில் என்னை முழுசா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்னை உயிர்ப்பிச்சிருங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த உற்சாக ஆவியை கொடுங்க, மறுபடியும் கர்த்தருக்கு பணி செய்கிற கிருபையை கொடுங்க. இனி மறுபடியும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஊழியக்காரர்களுடைய கையின் கீழ் இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு இன்னும் எனக்கு தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பெருமைகளோ மேட்டுமைகளோ ஒன்று தடை செய்யக்கூடாதுப்பா. அவைகளை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. இன்றைக்கு என்னை முழுசா தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய படிப்போ பட்டமோ, என்னுடைய ஆஸ்தியோ அந்தஸ்தோ, அல்லது என்னுடைய வருமானமோ இவைகளை தடை செய்யக்கூடாது ஆண்டவரே. இன்னும் என்னை தாழ்மைப்படுத்துகிறேன், இன்னும் உங்க சமூகத்தில் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இன்னும் நான் நீசனாவே, இன்னும் உங்களுக்காக எதையும் செய்வேன் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமா கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்வாராக. கர்த்தர் நாளுக்கு நாள் உங்களை உயர்த்துவாராக. ஓ முற்றத்தில் அமர்ந்திருந்த மொர்தெகாயை அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைத்து ஓ ராஜாவுக்கு 2வது ஸ்தானத்தில் வைத்தது போல, ஓ சிறையிலே கிடந்த யோசேப்பை ஓ ஹல்லேலூயா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிறுத்தினது போன்ற ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் இந்த ஆண்டில் இந்த ஜெபம் முடிக்கிறதற்கு முன்பாக கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுத்துருங்க. இன்னும் சின்னதும் பெரிதுமான எல்லா விஷயங்களையும் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, சர்ச்சுக்கு வர்ற விஷயத்திலிருந்து, ஜெபிக்கிற விஷயத்திலிருந்து, பைபிள் ரீட் பண்ற விஷயங்கள்ல இருந்து, இன்னும் ஆண்டவரே நான் கூடுதலா, இன்னும் அதிகமா, ஃபர்ஸ்ட் செஞ்சதை விட அதிகமா நான் செய்வேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா. Yes Jesus, yes Jesus. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் அப்படியே செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 17வது நாளிலும் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்ன போல அந்த நாட்களிலே, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஊழிய வாஞ்சியும் ஊழியத்திலே அவர் ஈடுபட்டிருந்த நாட்களை நினைக்கும் போது கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்போ 50 நாள், நாங்கள் 86லே 100 நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் விளைவு என்னன்னா, அநேக ஊழியர்கள் எழுப்பினாங்க. அதுல வந்து அட்டன் பண்ண எல்லாரும் ஊழியக்காரங்க ஆயிட்டாங்க. பின்னால விசாரிக்கிறோம், பின்னால அங்கங்க பார்க்கும்போது, பாஸ்டர் ஞாபகம் இருக்கா அன்னைக்கு அந்த ராமகிருஷ்ண ஆஸ்பத்திரி பக்கத்துல அந்த பாப்பநாயக்க பாளையத்துல ஒரு வீட்டுல ஒரு ஹால்புல நீங்க நடத்துனீங்களே? ஹல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் அந்த மீட்டிங் நடக்கல, எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருந்தோம், எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டோம். என்ன பாஸ்டர், ஒரு பெரிய ஆவியானவருடைய ஊற்றுதல் நடைபெற்றது. அன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல, எல்லாரும் அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. எப்படியாக இந்தியா சந்திக்கப்பட வேண்டும், எப்படியாக ஊழியர் எழும்பணும், ஆண்டவரை எழுப்புன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன்படியாக கர்த்தர் பாஸ்டர் லூக்கா அவர்களை இன்னைக்கு வல்லமையான ஒரு தேவ ஊழியக்காரராக நிறுத்துகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இதுக்கு மேல நான் சொல்லுவேன் அடிக்கடி, மூணாறுல ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், தமிழே எழுத தெரியாது. அவர் எழுதின லெட்டரை நான் பல நாட்கள் பாதுகாத்து வச்சிருந்தேன். ஒவ்வொரு லைன்லயும் ஒரு 3 நாள் தப்பு இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அவரு ஒசூர் பகுதியில் கன்னடா, தமிழ், மலையாளம், இங்கிலீஷ்ல செய்தி கொடுக்கிறார். மிகப்பெரிய சபை, நம்ம சபையோட பெருசுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கர்த்தர்களை உயர்த்திருக்கிறார். ஒரு ஆர்சி சபையிலிருந்து ரட்சிப்புக்குள்ள வந்து சில நாட்களே இந்த காங்கை மலைத்தில் நான் கொண்டு வந்து அவருக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து அங்க ஒரு எல்டரா மாத்தினோம். இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஊழியக்காரராக இருக்கார். ஒரு நாள் அவர் வர போறாரு. சாட்சியெல்லாம் கேட்கறது நல்லது தானே. இந்த ஏழை பாஸ்டரை கொண்டு கர்த்தர் அநேக பாஸ்டர்களை எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவையுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார் என்பதை காட்டிலும் எனக்கு மேலான சந்தோஷம் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. அதை போல சத்தியத்திற்குள்ளாக நடத்தும்படியான ஒரு கிருபையை கொஞ்ச நாட்கள் எங்களுக்கு தந்தீர். அந்த விளை, அந்த ஆண்டவரே, அந்த விதை முளைத்து எழும்பி இன்றைக்கு ஆலமரமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்களை எல்லாம் சந்தித்தார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவர் வைத்திருக்கிற அந்த நிலைமையை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் அவரை ஆசீர்வதித்தல்லும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தல்லும், அவருடைய சபையை ஊழியங்களை ஆசீர்வதித்தல்லும், அவருடைய தரிசனங்களை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அநேக போராட்டங்கள், சபை உடைப்புகள், சபையில பிரச்சனைகள் எல்லாம் வந்த போதெல்லாம் கர்த்தர் ஒருவோடு கூட இருந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி. அந்த போராட்டமான வேளையிலெல்லாம் அவர்கள் எவ்வளவாக துன்பத்தை சந்தித்தார்கள். அநேகர் எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு ஆதரவாய் இருந்தீரே, அதே போல தொடர்ந்து அவருக்கு ஆதரவாயிரும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளும் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக மாற்றும். ஆசீர்வதியும். ஒரு நாள் இங்கே எங்களுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற இவர்கள் அநேருக்கு முன்பாக இவ்விதமான சாட்சிகளாக நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. அப்படியே நீர் செய்யும். உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வெள்ளிக்கிழமையே வந்து விடுங்கள்.